ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணோம். எங்கள் ஊரில் இதை வந்து சூட மீன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர்லலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீனை நல்லா அரைஞ்சி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அதோடு வந்து மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு அப்படியே வந்து தண்ணி ஊற்றி சரி ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து கடலெண்ணெய், வீட்டில் ஆட்டின கடலெண்ணெயை தான் வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். அதை ஊற்றி என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா, ஒரு செட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு இன்னொரு செட்டை வந்து ஸ்டீமிங் பண்ணலாம், ஆவியில் வேக வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணோன்னா, வாழை இலையை வந்து நம்ம கொழுக்கட்டைக்கு மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு அந்த ஃபிஷ்ஷை வந்து பரட்டி வச்சுருந்த ஃபிஷ்ஷை வந்து வாழை இலையில் சுற்றி அதை அப்படியே வந்து எல்லாத்தையுமே இட்லி சட்டியில் வச்சு அவிச்சிட்டு நம்ம பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது ஆஃப் பாயில் ஸ்டேஜில் இருந்துச்சு. ஓரளவு டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஃப்ரை பண்ணுற அளவு இல்லை, இருந்தாலும் இது வந்து நல்லா இருந்துச்சு. இது வந்து இப்போ நம்ம நார்மலாக வந்து ஃப்ரை பண்ணுறது எல்லோரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்காக வந்து இந்த மெத்தடில் சாப்பிட்டோம்னா இப்போ கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்குலாம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இதை ரெடி பண்ணி பார்த்தது. இது மாதிரி உங்களுக்கு டிஷ்ஷஸ் வேணுன்னா சுசி த்ரூ ஃபுட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.